பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மிடத்தில் சில வைராக்கியமான கோபமான காரியங்கள் இருக்கலாம். அது நியாயமாகவும் இருக்கலாம். அதுபோல சில கற்பனையான நினைவுகள் நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அதுதான் நம்முடைய சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எதிராக செயல்பட போகின்றவையாக இருக்கும். அவைகளை எதிர்த்தால்தான் அது வேகம் இழந்து வெளியேறும். இல்லாவிட்டால் அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வரும் பலவிதமான காரியங்களில் மிகவும் மோசமானது பொல்லாத சிந்தனை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டியுள்ளார். அதனால்தான் நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் மேலான காரியங்களை குறித்தே இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய சிந்தனையில் நீதியும் நேர்மையும் ஒழுக்கமும் உத்தமமும் இருக்க வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.